அனைவருக்கும் வீடியாரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த சீரீஸில் சப்தரிஷி நாடி சூட்சமங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த சப்தரிஷி நாடி முறையில் தசாபுக்தி அடிப்படையாக வச்சும் பலன்களை அருமையாக எடுக்கலாம். ஸோ உங்களுக்கு பலன் தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு புத்தி வருதுன்னா அந்த புத்தியில் உங்களுக்கு வருமானம் எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், உத்தியோகம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், நோய் எப்படி இருக்கும், வெளிநாட்டு பயணம் எப்படி இருக்கும்னு அழகாக பார்க்கலாம். இதுக்கு எப்படி பார்க்கணுன்னா, உங்களுக்கு என்ன புத்தி நடக்குதோ அந்த புத்திநாதன் நின்ற வீட்டை லக்னமாக போட்டுக்கிட்டு அதற்குண்டான பாவம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து சனி திசையில் குரு புத்தி நடந்துட்டுருக்குன்னா, இப்போ குரு வந்து கன்னியில் இருக்குன்னா, கன்னியை லக்னமாக போட்டுக்கோங்க. அப்போ அந்த கன்னிக்கு 2ஆம் இடம் சுக்கிரன். சுக்கிரன் நல்லா இருந்தால் அந்த புத்தியில் வருமானம் நல்லா வரும்னு எடுக்கலாம். குரு நின்ற வீட்டிற்கு 11ஆம் இடம் சந்திரன். அந்த 11ஆம் அதிபதி நல்லா இருந்தால் அந்த புத்தியில் அவங்களுக்கு லாபம் நல்லா இருக்கும்னு எடுக்கலாம். ஸோ அந்த புத்தியில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமான்னு கேட்டால், குரு நின்ற வீட்டிற்கு 5ஆம் வீட்டை செக் பண்ணணும். அந்த 5ஆம் வீடு நல்லா இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த மாதிரி புத்திநாதன் நின்ற வீட்டை லக்னமாக போட்டுக்கொண்டு பலன் எடுத்தோம்னா ரொம்ப அருமையாக ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இதை வந்து சப்தரிஷி நாடி முறைன்னு சொல்கிறோம். இதை 22/6/2025 அன்று நடக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய வகுப்பில் முழுமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு. விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணுங்கள். இதில் கலந்துக்கிற எல்லா மாணவர்களுக்கும் அவங்களோட வாழ்க்கையை பற்றிய பலன்களையும் பரிகாரங்களையும் சப்தரிஷி நாடி முறையில் பார்த்து உங்களுக்கு இலவசமாக சொல்ல போகிறேன். கலந்துக்கிற பழைய மாணவர்கள், மூத்த குடிமக்கள், பழைய மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டண சலுகையும் உண்டு. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. சீக்கிரமாக முன்பதிவு பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.